Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.10 பார்க்கலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். ஃபைன் ஜிசிடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஜஸ்ட்டு இது யூக்ளிட் லெம்மாவோட ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஜஸ்ட்டு நாம் டிவிஷன் பண்ணிகிட்டே வரப்போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனோட டிகிரியும் 3 தான் இருக்குது. பட் இங்கே 2 இருக்குது அப்படின்றனால நாம் இதை பிக்கராக கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ஸ்மாலராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதால் நான் டிவைட் பண்ண போகிறேன். டேர்ம்ஸ் காப்பி பண்ணிட்டேன். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, ஆனால் இங்கே 2x³ இருக்குது. அதனால் இங்கே நான் மேலே 2 போட்டுட்டு இப்போ த்ரூ அவுட் எல்லாத்தையுமே 2ஓட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறேன். x³ × 2 2x³ x² × 2 2x² -x × 2 -2x +2 × 2 +4. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா சேம் சைனில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது -5 -2 -7x² ஆகிடுது. 5x + 2x +7x -3 -4 -7 ஆகிடுது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் -7 காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டிங்கன்னா x² - x + 1 வரப்போகுது. இப்போது நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நாம் டிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எப்படின்னா இது சின்னதாகிடுச்சு இல்லையா, இது பெருசாகிடுச்சு. ஸோ இதை நான் டிவைட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி x² - x + 1 நான் இதை டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் x² கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணாத x³ கிடைக்கும். அதனால் மேலே எக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x² × x x³ -x × x -x² +1 × x +x வருது. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது கேன்சல் ஆகிடுது. x² + x² 2x² -x -x -2x +2 கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு +2ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடச்சிரும். அதனால் நான் +2 போட்டுட்டு இப்போ இந்த 3 டேர்மையும் 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ x² × 2 2x² -x × 2 -2x +1 × 2 +2. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடுது, 0 வந்துடுது. ஸோ எதால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வருதா, அதுதான் நம்மளோட ஜிசிடி. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா x² - x + 1 தான் நம்மளுக்கு ஜிசிடி. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கண்டினியூஸ் டிவிஷன் கொடுத்தீங்கன்னாலே போதும். இது மாதிரிலாம் எழுதலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ சில்ட்ரன்.